la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க வந்து யாருக்கு ஒரு gift present பண்ணுவீங்க? எதனால? என் பொண்டாட்டிக்கு தாலி கூட இல்லை, தாலி வாங்கி கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். எதனால சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம கூட அவங்க தான் இருக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு தான் பண்ணி ஆகணும். பசங்களுக்கு எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பசங்களுக்கும் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பேன். இந்த 10 லட்சம் ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது இந்த 10 லட்சத்தை உங்களுக்குன்னு ஒன்றும் பண்ணிக்கலையே. அந்த ஐடியா எனக்கு இல்லை. எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. ஃபேமிலிக்கு தான் முதல்ல. ஆமாம், பொண்ணுங்களுக்கு பொண்டாட்டிக்கு தான் முதல். நம்ம கடத்தை கொஞ்சம் அடிச்சுட்டு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு நம்மளோட கஷ்டப்படல கொஞ்சம் உதவி பண்ணலாம். இப்போ இருந்தார், அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அம்மாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை, வாழ்க்கை ஒன்று தானே. அதில் நல்ல சந்தோஷம் ஆகிடுதுன்னா போச்சு, அவ்வளோதான். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க வந்து யாருக்கு ஒரு gift present பண்ணுவீங்க? எதனால? என் ஒய்ஃபு அவங்களுக்கு தான் நகை தான் கிஃப்ட் பண்ணும். எதனால சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம கூட அவங்க தான் இருக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு தான் பண்ணி ஆகணும். என் பொண்டாட்டிக்கு தாலி கூட இல்லை, தாலி வாங்கி கொடுப்பேன் ஃபர்ஸ்ட். அவ்வளோதான். வீட்டுக்காக தான் செலவு. வீட்டில் ஏதாவது நகை நட்டு எடுத்து கொடுத்து பொருள் தான் வாங்குவோம். வீட்டுக்கான தேவையான பொருள், பிள்ளைகளுக்கான பொருள், அந்த மாதிரி. நான் கடனை கொடுப்பேன், இருக்கிற கடனை கொடுப்பேன். பசங்களுக்கு எனக்கு 2 பசங்க இருக்காங்க, பசங்களுக்கும் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதை எடுத்துப்பேன். அம்மாவுக்கு அப்பாவும் கொடுக்கணும். இப்போ முஸ்லீம்ஸ் வந்து ஹஜ்ஜு போவாங்க, வாழ்க்கையில் ஒரு தடவை போகணும், அதுக்கு வந்து அதிகமாக செலவாகும். அதுக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ட்ரஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு செலவு பண்ணுவோம், அப்புறம் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தேவைப்படும். இருக்கிற பசங்க இப்போ ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டணும், அது இது இப்போ காலேஜ் ஃபீஸ் கட்டணும், டெய்லியும் சாப்பிட்ணும், வாடகை கொடுக்கணும், வண்டி டியூ, இதெல்லாம் இருக்கவே என்னால் செய்ய முடியல. அதனால் அது கிடச்சிதுனாக்கா ஃபஸ்ட்டு அது வாங்கி கொடுப்பேன். அதை வாங்கி கொடுத்துட்டா மிச்சம் எல்லாமே ஃபீஸ் கட்டிடுவேன், தாலி வாங்கி கொடுத்துருவேன். இது எல்லாமே அப்புறமா தான், வேறு எதுவும் இல்லை எனக்கு. இந்த 10 லட்சம் ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது இந்த 10 லட்சத்தை உங்களுக்குன்னு ஒன்றும் பண்ணிக்கலையே. அந்த ஐடியா எனக்கு இல்லை. எனக்கு இது இப்போதைக்கு தேவையில்லை. ஃபேமிலிக்கு தான் முதல்ல. ஆமாம், பொண்ணுங்களுக்கு பொண்டாட்டிக்கு தான் முதல். 2 பொண்ணு படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அது நல்லா படிக்க வைப்பேன், காலேஜ் ஃபீஸ் கட்டிடுவேன், வண்டி டியூ கட்டிடுவேன், வாடகை வீடு வாடகை இருக்குன்னு நிறுத்தி கொடுக்குறேன், கரெக்டாக வாடகை கொடுப்பேன். வண்டி சொந்தமாகிடுச்சுனாக்கா வாடகை கரெக்டாக கொடுத்துருவேன். வண்டி டியூ கட்டிக்கின்னு பசங்களை படிக்க வச்சுக்கின்னு சாப்பாடுக்கு அது ஒரு நாள் ஓடுது, ஒரு நாள் ஓட மாட்டுது. 2 பொண்ணு எனக்கு, 2 பேரும் காலேஜ் படிக்கிறாங்க. பெரிய பொண்ணு 3ஆவது வருஷம் படிக்குது, ஃபீஸ் கட்டிடுவேன். இந்த அடுத்த செமஸ்டருக்கு ஃபீஸ் கட்டிடுவேன். சின்ன பொண்ணுக்கு ஃபீஸ் காலேஜ் ஃபீஸு மொத்தமாக கட்டிடுவேன். வேறு எதுவும் இல்லை. இல்லை இப்போ காலேஜ் ஃபீஸ் அதெல்லாம் இருக்குல்ல, இப்போ அந்த அளவு காசுலாம் கூடியிருக்கு, ஃபீஸ் அந்த காசுலாம் கூடியிருக்கு. அந்த 10 லட்சங்கள் போதுமா இருக்குமா அவங்க? அதுவே ரொம்ப பெரிய காசு எனக்கு. இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா இருந்ததுனாக்கா என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டிடுவேன் நான். உங்களுக்காக எதுவும் பண்ணிக்க மாட்டீங்க? அதுதான் உண்மை. எங்களுக்காக பண்ணிக்க மாட்டேன். கடன் கட்டுவேன், பசங்களுக்கு ஃபேமிலிக்கு வீட்டுக்கு எதனா தேவையான பொருள் வாங்குவோம். அதுதான். கடன் அடைக்காத ஒரு 10 லட்ச ரூபா போதுமா, இல்லை உங்களுக்கு இன்னும் தேவைப்படுமா? கடனை அடைக்காமல, கடனை இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு தேவையானது, பசங்களுக்கு தேவையானது, கடனுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 10 லட்சம் கொடுத்தா கூட தேவைப்படும். கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டேன். வேணான்னு சொல்ல மாட்டேங்க. அப்போ வந்து ஃபேமிலிக்கு தான் பண்ணுவீங்க? ஃபேமிலிக்கு தான் பண்ணுவோம். வந்துருச்சுன்னா 10 சவரம் செயின் எடுப்பேன், 10 சவரம், அப்புறமா ஸ்கூட்ரு 1 எடுப்பேன், எல்லாம் செய்வேன். எதுனால ஸ்கூட்டர் எடுக்கணுங்கிறீங்க? ஓட்ட வேண்டியது தான். ஓட்டுறது ஓகே, எதாவது தேவை அது மாதிரிலாம் இருக்கும்ல? எல்லாம் தேவை தானேப்பா, தேவைக்கு செலவு தானே வருது. 10 லட்சம்ன்றதெல்லாம் இப்போல்லாம் ஜஸ்ட் ஆயிடுச்சு. அந்த 10 லட்ச ரூபா இருந்தால் உங்கள் கடன் அடைக்க உதவுமா? கடன் இருக்கா? கடன் இருக்குது, கண்டிப்பாக கடன் இருக்குது. ஒவ்வொரு ஆட்டோ டிரைவருக்கும் கடன் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், வீட்டு செலவு பார்க்கணும், இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதனால் கடன் இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் கடன் ஓரளவுக்கு அடைக்கலாம். நம்ம கடத்தை கொஞ்சம் அடைச்சிட்டு கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு நம்மளோட கஷ்டப்படல கொஞ்சம் உதவி பண்ணலாம். சரி, இப்போ கடன் அப்படி அந்த பக்கம் சோகமாக போகாம அந்த 10 லட்சத்தில் இப்போ உங்கள் அப்பாவோ அம்மாவோ இல்லை மனைவியோ ஏதாச்சும் பிடிச்ச ஒரு விஷயத்த ஒரு ஆளுக்கு வாங்கி தரணும்னா என்ன வாங்கி தருவீங்க? யாருக்கு? 2 பேரும் செய்யணும், அப்பாவும் செய்யணும், அம்மாவும் செய்யணும், மனைவி செய்யணும். சரி, ஒரு ஆளுக்கு என்ன வாங்கி தருவீங்க? இருக்கிறது அந்த மாதிரி வாங்கி தர வேண்டியதான். இதுன்னு சொல்ல முடியாது. எதுவும் இருந்தாலும் ஒரு முக்கியமான பொருள் எதுவும் வேணால் பசங்க விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி கொடுக்க வேண்டியது. அவ்வளோதான். அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். தட்ஸ் ஆல். யாராச்சும் ஒரு ஆளுக்குன்னா? அம்மாக்கு. ஏதாச்சும் ஒரு கிஃப்டாக தரணும்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க? இந்த லேண்ட் வாங்கி கொடுக்கலாம். லேண்ட், கோல்டு, டைமண்ட். பொதுவாக உங்களுக்கு நார்மலாக ஒரு 10 லட்ச ரூபா கிடைக்கிது,
அதை பொதுவாக ஒரு யங்ஸ்டரா இல்லைன்னா எப்படி செலவழிப்போம்? இல்லாதவங்க கொடுக்குறது, கஷ்டப்பட்டவங்க கொடுக்குறது, அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு குழந்தைங்க அந்த மாதிரி வச்சுருது. 10 லட்சத்துக்கு தகுந்த மாதிரி ஆள், 1 கோடி வரைக்கும் தகுந்த மாதிரி ஆள், 2 கோடி கொடுத்தா அதுக்கு தகுந்த மாதிரி ஆள் சேர்ந்துப்பாங்க. ஆனால் சாராயம் இல்லை, பீடி சிகரெட் இல்லை, கூல்ட்ரிங்க்ஸ் இல்லை, டீ காப்பி கூட கிடையாது. ஆனால் செலவு ஆகிடும், செலவு பண்ணும். எந்த மாதிரி செலவு பண்ணுவாங்க? ஹோட்டலு, டூரு, ட்ரெஸ்ஸு, காரு, என்ன பிடிச்சி பிள்ளைங்களுக்கு ஜீப்பு, காரு, பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடும். ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா? ஆமாம், கேட்குறவங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கும். ஆனால் அம்மாவையெல்லாம் நினைக்காது. சரி, உங்களுக்கு வாங்கி கொடுத்த ஏதாச்சும் ஒரு விஷயம்? எனக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்கல இது வரைக்கும். அது எப்படி? சீரியஸாக நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் அவளை கரெக்டாக சொல்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு அந்த 10 லட்ச ரூபா கிடைக்குது. இப்போ அம்மாவுக்கு ஒரு அந்த 10 லட்ச ரூபாயில் ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரணும்னா என்ன வாங்கி தருவீங்க? நகை வாங்கி கொடுக்கலாம். நகை எதுனா? அவங்களுக்கு ஆசை. நினைக்கிறேன், ஆனால் வாங்கி கொடுக்க மாட்டேன். அவங்களே சொல்றாங்க நகை வாங்கி கெட்ட எண்ணம் கிடையாது கொடுக்கக்கூடாதுன்னு, ஆனால் அந்த தோணாது. மற்றவங்களுக்கு தான், ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்காம தவிர அம்மா தானே வயசாச்சுல, அதனால அம்மா கஷ்டப்படாது, அது நினைக்காதுங்கிற எண்ணம் வரும். கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது கொடுக்கணுங்களா, மற்றவங்க நம்மக்கிட்ட இருக்க அடுத்தவங்களுக்கு கொடுப்போங்கிற மாதிரி. உங்களுக்கு தோணி இருக்கா சார் பையன் நமக்கு எதுவும் வாங்கி தரல, இது மாதிரி தோணி இருக்காது? இல்லை அது மாதிரி இல்லை, நான் சும்மா இது மாதிரி செலவு பண்ணேன்னு திட்டுவேனே தவிர எனக்கு அது தோணாது. தோணுதுன்னா பிடிச்சிருவேன்ல, எனக்கே பண்ணுன்னு தோணாது. அது இன்னும் வயசானாலும் சின்ன குழந்தை மாதிரி அந்த பக்குவப்படாததுனால நான் எதுவும் கேட்டுக்கிறது இல்லை. சரி, அதே 10 லட்சத்துக்கு உங்க பையனுக்கு நீங்க வாங்கி தரணும்னா என்ன வாங்கி தருவீங்க? நான் அதுக்கு அப்படியே யாருக்கும் 1 ரூபா கொடுக்காம அதுக்கே பண்ணிடுவேன். ஒன்றும் வாங்கி கொடுக்க தெரியலைனாலும், பொருளாக வாங்கி கொடுக்க தெரியலைனாலும் பணமாக கையில் கொடுத்துருவேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு. என்னைக்காவது டென்ஷன் ஆனால் என்ன பிள்ளை கொடு பிள்ளை, சொல்லு பிள்ளை, கணக்கு சொல்லு பிள்ளை அப்படிம்பேன். போருமா தாருங்க, எழுதி தரோம் உனக்கு புரியாதுங்க, எழுதி முடிஞ்சிச்சு கணக்குன்னு நோட்டை காமிக்காது போயிடும், அவ்வளோதான். அம்மா பையனுக்குள்ள உறவு இப்படிதான் இருக்கும். ரொம்ப கம்மியாகிடுச்சு. 10 லட்சம்ன்றது அப்போ பெருசு, இப்போ ரொம்ப சிறுசு. சரி, இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு இது மாதிரி கடன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி வீட்டில் பிடிச்சவங்களுக்கு யாருக்கு என்ன வாங்கி தருவீங்க? முதல்ல என் பொண்ணுக்கு தான் வாங்கி தருவேன். எதுவாக இருந்தாலும் என் பொண்ணு தான் ஃபஸ்ட்டு, அப்புறமா தான் எல்லாரும். என்ன வாங்கி கொடுப்பீங்க? என் பொண்ணுக்கு வைர கம்மல், வைர மூக்குத்தி, அந்த மாதிரிலாம் வாங்கி தருவேன். லேடிஸ் இப்போதைக்கு கேட்ட வரைக்குமே எல்லாம் சொல்லு வைர கம்மல் அதுங்கிறீங்களே, எந்த அளவுக்கு பிடிக்கும்? வைரம்லாம் வந்து நம்மளால பேச தான் முடியுமே தவிர வாங்க முடியாது. அதான் ஒரு இதில் சொல்கிறோம், ஃப்ளோரில் சொல்கிறோம் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தால் சந்தோஷம் தாங்கிற மாதிரி. கண்டிப்பாக இங்கே கொடுத்து பாருங்க 10 லட்சத்தை என்ன பண்ணணும் பாருங்க. வாழ்க்கையில் நான் இவ்வளோ நாள் கஷ்டப்படுறேன்னு, நான் சாப்பிட்றதுக்காக தான் நான் கஷ்டப்படுறேன். அந்த 10 லட்ச ரூபா கிடச்சதுன்னா அழகாக உக்காந்து நான் கடை வச்சு சம்பாதிப்பேன். இப்போ இறந்தாரு, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அம்மாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை. சின்ன அம்மாக்கு வேலை பெருசாக தெரியாது, நமக்கு சாரி அப்படி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. அம்மாக்கு அதான் நல்லா இது, நமக்கு அதான் பிடிப்பாங்க, வேற நமக்கு பிடிக்காது. சாப்பாடு அதை வாங்கி கொடுப்பாங்க, பாட்டிக்கு அதை வாங்கி கொடுத்ததுன்னா அவங்க ஓகே ஹாப்பி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை ஒன்று தானே, அதில் நல்ல சந்தோஷம் ஆகிட்டுதுன்னா போச்சு, அவ்வளோதான். 10 லட்ச ரூபா கையில் இருந்துச்சுன்னா தொழிலை கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா வியாபாரம் பண்ணுவோம். கொடுத்துட்டு எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னா நிம்மதியாக சம்பாதிக்கிற சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணோம், அவ்வளோதான். 10 லட்ச ரூபா போதுமா கடன் அடைக்க? அது 5 லட்சம் தான் போதும் எங்களுக்கு. எங்கள் ஹஸ்பண்ட் எதுவுமே கேட்க மாட்டார். ஃபஸ்ட்டு அவர் எதாவது கேட்குற மாதிரினா ட்ரெஸ்ஸு தான் எடுத்து கொடுப்போம், அவ்வளோதான். வேறு எதுவும் கேட்க மாட்டார். இப்போ பொண்ணுக்கு தான் செய்வார் எது வந்தாலும். அதனால் அது ஆடம்பர செலவு எதுவும் பண்ண மாட்டோம். குழந்தைக்கு தான் ஏதாவது சின்னதாக ஏதாவது ட்ரெஸ் வாங்கிட்டு போவோம், அவ்வளோதான். அவங்க எந்த ஒரு இடத்துல ஓகே நம்ம ஒய்ஃபுக்கு தான் பண்ணுறோம், 10 லட்சங்கிறதே ஒய்ஃபுக்கு தான் தரேன்னு சொல்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல, சரி இது அப்பயும் என் ஒய்ஃப் இருந்தாங்க அதனால நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு ஒரு ரீசன்? ஆமாம், என் கஷ்டப்படும் போது எனக்கு நகைங்க கொடுத்து உதவுனது அவங்க தான். அப்போ அவங்களுக்கு தான் நான் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும். Hola! Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays, South India's #1 travel brand.